தங்க பிள்ளைங்களா, தூங்கி எந்திரிச்சிட்டீங்களா? ஆனா அக்கா தூங்கல. தூக்கம் வரல. ஏன்னா நம்மள தினமும் யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க. ஏன்னா நான் எல்லார் கூடயும் கெடுத்துக்கிட்டு, எல்லார் வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு, சமுதாய சீர்கேடு பண்ணிக்கிட்டு, எல்லார் முதுகுலயும் குத்திக்கிட்டு, திருடிக்கிட்டு, பொய் சொல்லிக்கிட்டு, உலகத்துல உள்ள எல்லா கெட்ட விஷயமும் செய்றேன்னா, அதனால என்ன தினமும் யாராவது ஒருத்தர் காயப்படுத்துறாங்க. முதல்ல ஒட்டு கேட்காதீங்க. ஒரு லவ் பண்றவங்களோட வாய்ஸ் ரெக்கார்டா இருக்கலாம். நம்மள நம்பி ஃபோன் குடுக்குறாங்கன்னா, WhatsApp நோண்டி வாய்ஸ் ரெக்கார்ட் பார்க்கறது. அப்புறம் ஒருத்தவங்களோட டைரிய ஓப்பன் பண்ணி படிக்கிறது. பெர்மிஷன் இல்லாம ஒருத்தவங்களோட பர்ஸ ஓப்பன் பண்ணி பார்க்கறது. இந்த மாதிரி அடுத்தவங்களோட பெர்சனல ஓப்பன் பண்ணி பார்க்கறது. அப்புறம் யாராவது ஃபோன் பேசும்போது லவுட் ஸ்பீக்கர் போட்டு அத கேட்கறது, ஒட்டு கேட்கறது. முதல்ல ஒட்டு ஏன் கேட்கிறோம்? அவங்கள்ட்ட பேசுறோம். ஆனா அவங்க பேசுறத வந்து இன்னொருத்தவங்க ஃபோன் மூலியமா அத ஒட்டு கேட்கிறோம். ஏன் கேட்கிறோம்? அவங்க நல்லவங்களா? கெட்டவங்களா? நம்மள பத்தி கேளு என்ன சொல்றான்னு பார்ப்போம். அப்படி கேட்கிறது வந்து ரொம்ப ஒரு தப்பான ஒரு பழக்கம். கெட்ட பழக்கம் அது. சரிங்களா? ஒருத்தவங்கள்ட்ட நல்லா சிரிச்சு பேசிட்டு, அவங்கள பத்தி தப்பான ஒரு ஒப்பீனியன் வச்சுக்கிட்டு, ஏன் அவங்கள்ட்ட பழகுறீங்க? பழகாதீங்க. நெக்ஸ்ட் வந்து அடுத்தவங்க நல்லவங்களா? கெட்டவங்களான்னு ஜட்ஜ்மென்ட் பண்றதுக்கு முதல்ல நம்ம முதுகுல உள்ள அழுக்க பார்க்கணும். கரெக்ட்டா? 3வது நம்ம யார ரொம்ப உயிருக்கு உயிரா நேசிக்கிறோமோ, முக்கியத்துவம் குடுக்குறோமோ, மரியாதை குடுக்குறோமோ, பாசம் வைக்கிறோமோ, அவங்க தான் நம்ம முதுகுல குத்துறாங்க. நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்றாங்க. நம்மள வந்து உசுரோட நிக்க வச்சு நம்மள கொன்னுடுறாங்க. ஏன் அப்படிங்க? நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க தான் நம்ம லைஃப்ல நம்மள உன்ன ரொம்ப புரிஞ்சு வச்சிருக்கேன், உங்கள தான் புடிக்கும் அப்படிங்கிறவங்களும், நம்ம ரொம்ப விரும்புறவங்களும், நேசிக்கிறவங்களும் நம்மள கஷ்டப்படுத்துறாங்க. அது ஏன்னு தெரியல. சரி தங்கம், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்லா தூங்கி எந்திரிச்சுட்டு, நல்லா எண்ணெய் தேய்ச்சு தலையில, தொப்புள்ள, உடம்பெல்லாம் நல்லா எண்ணெய் தேய்ச்சுட்டு, மசாஜ் பண்ணிட்டு, நல்லா குளிச்சுட்டு, நல்லா சாப்பிட்டுட்டு, இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு அம்மா, அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஃப்ரெண்டு கூட படம் பார்க்க போறேன், கிணத்துல போய் குளிக்க போறேன் அப்படின்ட்டு ஆபத்தான முடிவுகள்லாம் எடுக்காதீங்க. காலை வணக்கம் தங்க பிள்ளைகளா. தூங்குனது போதும். இப்போ ஒரு ரவுண்டு செல்லு பார்த்துட்டு திரும்பி தூங்கி எந்திரிச்சு 12 மணிக்கு எந்திரிக்காதீங்க மதியானம். எந்திரிங்க.